Hi guys, welcome to Cheeky Chika. முக்கு மேல ராஜா. Hey. Hey. Govinda. Hey. Chika, Rocco are back and back at their best. Virat Kohli and his love affair, probably his favorite cricket ground ever. நம்ம எல்லா அடிலைட் பத்தி பேசியிருந்தோம். விராட் கோலியோட ரெக்கார்ட் இன் அடிலைட், பட் ரெக்கார்ட் இன் ராஞ்சி இஸ் அன்பிலீவபிள். Yet another 100, 52nd 100 for the champion, for the GOAT himself, Virat Kohli. What a cricketer, what a player. Rohit Sharma starting off brilliantly. KL Rahul oda captaincy, one nice 50 from him also towards the end, back end la. And of course, Harshit Rana, superb spell new ball la, along with Arshdeep, 11 for 3, broke their back. அதுக்கப்புறம் நல்ல comeback from South Africa. They had a scare, but Kuldeep put a back-to-back wickets, turning the game around. But Chika, it's all about Rocco, தானே? KKK, King of Kings Kohli. வேற லெவல் ஆடுறான் டியர்ஸ். அப்பா அப்படின்றான் கவர் டாப் பால் போடுது அப்படின்றான் ஸ்ட்ரைட். அந்த ரெண்டு ஸ்ட்ரைட் கவர் மிடில் போட்டு நினைச்சேன். சரி நம்ம பால் இருக்கு. நீ பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஸ்லைட்லி அன்லைக் விராட் கோலி. அந்த ஃபர்ஸ்ட் 50ல ஒரு 5-6 சிக்ஸ் அடிச்சான். 50க்குள்ளேயே கவர்ஸ் மேல 6, லாங் ஆஃப் மேல 6, ஸ்ட்ரைட்ல 6, லாங் ஆன் மேல 6, ஒயிட் லாங் ஆன். அவன் அடிச்ச 6 எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீலியே அடிச்சான். ஸ்ட்ரைட் பேட் அவன் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் பாருங்க. யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் கிரிக்கெட் ஆடணும். இது ஒரு கிரிக்கெட் கோச்சிங் கேட்டா ஒண்ணுமே வேணாம். விராட் கோலி பேட்டிங்க பாருங்க போறோம். உங்களுக்கு கோச்சிங் மேனுவலே வேணாம். அவங்க ஒரே ஒரு ஷார்ட் அவுட் சாப்பிட்டு கட் பண்ணா. பட் என்ன தெரியுமா ஒரு டர்னிங் பாயிண்ட் விராட் கோலி நாக்கினீங்கன்னா, விராட் கோலி எப்படி ஆடுவா எல்லாருக்குமே தெரியும். But the point is the situation, yes, அவனும் ரோஹித் சர்மா வேற லெவல் ஆடுறாங்க. அப்பா இந்த பசங்க எல்லாம் 2027 வேர்ல்ட் கப்ல வேலைக்கே ஆகுது கண்ணுங்களா. ஒரு சைட்ல விராட் கோலி வந்து போயிட்டு ரோஹித் சர்மா வேணும். எங்கேயாவது இவங்க கொஸ்டின் கேட்க முடியாது. பாருங்க அங்க. Yeah, most international matches played together. இதுக்கு முன்னாடி Sachin and Dravid had played 391 matches together. Virat Kohli and Rohit Sharma have crossed that 392 games. Rahul Dravid, Saurav Ganguly with 369. Good to see a bowler in there. Anil Kumble and Sachin Tendulkar 367. அதுக்கப்புறம் Sachin and Saurav 341. Virat and Ravindra Jadeja அவங்களும் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல. So basically just a pair of outstanding cricketers, just probably one of the greatest servants for Indian cricket, la Chika, both of them. See, அதுல ஒரு இன்டர்வியூல சொல்லுவான். போன ஆஸ்திரேலியால ஒரு இன்டர்வியூல சொல்லுவான் எப்படி இந்த 2013 இவங்க ரெண்டு பேர் அடிக்க ஆரம்பிச்சானா ஆப்போசிஷன் காலின்னு. That's a very valid point made by Virat Kohli. The whole idea is if Rohit Sharma and Virat Kohli have a 20-over partnership, if they play together for 20 overs, the opposition is gone. இன்னைக்கு அதான் ஆச்சு. Frankly, they were literally battered out. Even though Australia, South Africa came close, I'm not saying no, it was a good fight back with South Africa, superb fight back with South Africa, but even the partnership only finished them off. And என்ன பிடிச்சதுன்னா எனக்கு அவன் 100க்கு அப்புறம் அந்த 100 அடிச்ச ஷாட் அப்படின்னு பால் ஜுர்ருன்னு சூப்பராயன் ஒரு 4 அடிப்பான். லேட் கட்ல ஒரு 4 அடிப்பான். அதுக்கப்புறம் அந்த 135 ஒரு 10th இயர்ல ஆடுவான். அந்த 10th இயர்ல ஆடினதுனால தான் நீ பார்த்தா we reached 350. இல்லனா probably would have been around 320, 325. 320, 325, we might have lost the game. We never know. I'm just saying that அந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஸ்பர்ட் அடிக்கிறான் தெரியுமா, that அந்த acceleration was very very key for India. ஒரு சான்ஸ் விட்டாங்க ரோஹித் சர்மாக்கு இனிஷியலா. ஐ திங்க் when he was on batting on 1 or something, ஒரு அல்வா கேட்ச் விட்டாங்க. made it count. அவருக்கும் நிறைய சிக்ஸஸ் நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் he has now the maximum number of sixes in international cricket. Chika, ODIsல 352 ஷஹீத் அஃப்ரிதியோட ரெக்கார்ட் அடிச்சிருக்காரு in just lesser than 100 innings. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. ஷஹீத் அஃப்ரிதி 369 இன்னிங்ஸ், என் தலைவன் 259 இன்னிங்ஸ், 269 இன்னிங்ஸ் மணிக்கும், சாரி. So 100 innings lesser than ஷஹீத் அஃப்ரிதி, but again setting the stage, being aggressive. In fact, actually நீங்க அந்த பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி Virat Kohli was the aggressor in that particular partnership. 72 of 61. நீங்க பாருங்க, ரோஹித் சர்மா picked up after that. அதுக்கப்புறம் தான் அவர் பிக்கப் பண்ணாரு. And once he started going, unlucky for Rohit Sharma, he wouldn't have wanted to get out, but unfortunately probably the only ball in the entire match that kept low ரோஹித் சர்மாக்கு. நீங்க அந்த பர்டிகுலர் டெலிவரி பாத்தீங்கன்னா மீதி ஒரு பாலும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணல.
பட் ஆனால் சிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா டிட் ஸ்லோ டவுன் ஒரு ஃபேஸ்ல when Rohit Sharma got out and then Ruturaj Gaikwad also got out immediately. அந்த ஒரு ஃபேஸ் வாஸ் ஆல்சோ நீங்க அங்க பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், ருத்துராஜ் கைக்வாட், ரோஹித் சர்மா ஒரு 40 ரன்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் விடுவாங்க இந்தியா. அதுக்கப்புறம் விராட் கோலி அண்ட் கேஎல் ராகுல் கொஞ்சம் மெதுவா ஆரம்பிப்பாரு கேஎல் ராகுல், பட் இல் பிக் இட் அப் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஸோ குட் திங் தட் கேஎல் ராகுல் பிக் இட் அப் டுவர்ட்ஸ் தி எண்ட், இல்லாட்டி அந்த டார்கெட் வரதுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். But classic rolls Royce foul. Classic rolls Royce foul. அவன் மேட்ச் முடியாதுப்பா, புரிஞ்சுக்கோ. அலட்சியமா ஆச்சு போயிட்டான். 60 ரன்ஸ் வாங்க, 56 பால்ஸ். அந்த பர்கர் அப்படி 6 விடுவான். அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு நம்ம கிளாசிக் ரால்ஸ் ஆயிரமா அவனை நிறுத்த முடியாது. பட் எனக்கு என்ன புரியலன்னா, கேஎல் ராகுல் ஏன்டா நம்ம 6 வந்துட்டு இருக்கான். He should be batting at number 4 or number 5, not beyond that. I don't understand this logic at all. Washington Sundar going ahead of him, I don't know. I think KL Rahul, if he had batted some more, probably would have been better for India in my opinion, frankly speaking. That's small, I feel. I think I want to 5 மேல கீழ போவே கூடாது. Yes, Champions Trophy, it was a successful move. But I don't think you should make it a habit. He should be batting at number 4 or number 5. But நீ சொன்ன மாதிரி நடுவுல சவுத் ஆப்பிரிக்கா came back very well. அந்த ரோஹித் சர்மா அவுட் ஆன, ருத்துராஜ் கைக்வாட், வாஷிங்டன் சுந்தர் ருத்ராஜ் கேக்வாடோட கேட்ச் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச் சிக்கா, நம்ம டெவால் ப்ரூவிஸ் கிட்ட இருந்து. என்ன கேட்ச் அது, கொஞ்சம் ஜானி ரோஸ் அந்த காலத்துல பிடிப்பானே பேக்வர்ட் பாயிண்ட்ல, அந்த மாதிரி கேட்ச் அது ருத்ராஜ் கேக்வாட் கேட்ச், ஃபென்டாஸ்டிக் கேட்ச். பட் அந்த ருத்ராஜ் கேக்வாட் பார்த்தா வியூவர்ஸ் அந்த அவுட் ஸ்டாப்ஸ் நிறைய அவுட்டா இருக்காம, அது ஏர்ல போறது ஸ்கொயர் வெடிக்குச்சு. This is not the first time he's getting out. I think that's a correction he has to make also. But going back to Virat Kohli, அணி என்னடா இப்படி ஆடுறான் அவன், என்னடி இப்படி ஆடுறான் அவன், ஓடினே இருக்கான் ஒரு சைட்ல. பாருங்களேன் ராஞ்சில 135 சவுத் ஆப்பிரிக்காவோட, 123 ஆஸ்திரேலியாவோட, 45 நியூசிலாண்டோட, 139 திருப்பி ஸ்ரீலங்காவோட, அதுக்கப்புறம் இங்கிலாந்துன்றாங்க. என்னையா இது, அவன் ராஞ்சி தான். ஐ தாட் அட்லைட், நீ சொன்ன மாதிரி அட்லைட் தான் ஃபேவரட். இந்த ராஞ்சி தான் ஃபேவரட். ராஞ்சி தான் தோனியோட ஊர். வேற இது தோனியோட ஊர் தான் என் ஃபேவரட் கிரவுண்ட்ன்றாங்க. நம்ம தோனி ஃபேன்ஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு டின்னர் வித் தல தோனி எப்படி மாறிட்டான் பாரு கிங் கோலி அண்ட் ரோஹித். முன்னாடி டின்னர் போயிருந்தாங்க, ஒரே டின்னர் தலையோட ஜாலியா, இட் வாஸ் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு. அப்கோர்ஸ் நம்பர் 7 தலை ஃபார் ரீசன் அப்படின்னுவாங்க. பட் ஆல் செட் அண்ட் டன் சீக்கா, இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட்லி டர்னிங் அரவுண்ட். அண்ட் நம்ம பாக்குறோம் the effect of experienced stalwarts always makes a difference. Like yes, number of course youth promote pannon paakrom, the youngsters are pushing them, but when you have two guys, look at Rohit Sharma how he was looking today chika. இந்த மாதிரில லாஸ்ட் டைம் இவர் இவ்வளவு ஃபிட்டா இருந்து பார்த்தது வந்து அவர் இனிஷியலா டெபியூ பண்ணும்போது இந்த சைஸ்ல இருந்தாரு, திருப்பி அந்த சைஸ்க்கு வந்திருக்காரு அவரு. பாத்தீங்களா இன்னைக்கு ரோஹித் சர்மா பார்த்தா they obviously they work very hard. It's not just the runs, they work very hard. markada India viewers, விராட் கோலி, ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் ஒரு ஃபார்மேட் தான் ஆடுறாங்க. ஐ மீன் இப்போ ஜஸ்ட் ஒன் டே ஃபார்மேட் தான் ஆடுறாங்க. ஒன் டே ஃபார்மேட் மட்டும் ஆடி கீப் யுவர் மைண்ட் செட்னா ரொம்ப அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுல இந்த மாதிரி ஆடுறாங்க பாரு. ஆஸ்திரேலியா விட்டாங்க, அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா 2027 வேர்ல்ட் கப்ல சீல்டு. நம்பர் 1 நம்பர் 2 ஸ்லாட், நம்பர் 3 ஸ்லாட்ல ஆல் சீல்டு. ஒண்ணுமே பண்ண மாட்டேன் இவங்க எல்லாம் இல்லாம. பாரு விராட் கோலி, ரோஹித் சர்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெய்ஸ்வால் என்னடா விட்ட உன்ன, நாங்களாம் ஜெய்ஸ்வால் அடிச்சுட்டு இருக்கோம் நாங்க சிக்கால, உன்ன அவ்வளவு பேக் பண்ண விடாத அந்த மாதிரி சான்ஸ் எல்லாம். எஸ், ருத்துராஜ் கேட்க நம்ம பேக் பண்ணுவோம், ருத்து விடாத. பட் வாஷிங்டன் சுந்தர், I still believe that he can go as a finisher rather than coming at number 5. That's my honest feeling. See, that is where I'm saying, even Ravindra Jadeja பார்த்தா அவன் அடிச்சதே தெரியல. 29 of 17 balls வேற லெவல்ல நான் ஜடேஜா. ஆக்சுவலா the best part is Virat. When the Jadeja and KL Rahul partnership, their viewers, நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் 65 of 36 deliveries. Outstanding பாரு, யாருமே தெரியல. அவங்க ரெண்டு பேரும் அடிச்சதே தெரியல. பட் 65 runs partnership with 36 அப்பனா 6 overs 65 runs அடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. That was the key. அதான் இம்பார்ட்டன்ட். அங்க பாருங்க, அதுல KL Rahul 34 of 19 deliveries, Jadeja 29 17 deliveries. அப்பனா கிழிச்சு கொடுத்திருக்காங்க. அது அந்த எஃபெக்ட் யாருமே தெரியல. பிகாஸ் எவ்ரிதிங் வாஸ் ஓவர் ஷேடோட் பை விராட் கோலி. அந்த எஃபெக்ட் தெரியல. பட் வேற கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராவலும் நம்மளோட ஜட்டுவும் வேற லெவல்ல ஆடினாங்க. சைலண்டா ஆட்டு போயிட்டாங்க. They didn't make a noise about it. அதான் ஜோக்கு.
யா கப்பல் ஆஃப் பாயிண்ட்ஸ் டெஃபினட்டா இந்தியாவோட போலிங்க்கு வருவோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஜஸ்ட் சும்மா த்ரோ ஒன் ஃபீல் சவுத் ஆப்பிரிக்கா போலிங். சவுத் ஆப்பிரிக்கா போலிங் இந்த போலிங்லாம் வச்சுனா வச்சுக்கோ, ஐயா தான் யார் பெத்த பிள்ளைகளோ பைத்தியமால ஒரு சூப்பரா இருந்தது சீக்கா. நீங்க சவுத் ஆப்பிரிக்கா போலிங்லாம் நீங்க சொல்ல முடியாது சீக்கா. ஏன்னா இந்தியா போலிங் கூட நீங்க பாருங்க 11 for 3ல இருந்து எப்படி ஆடினாங்க. இட் வாஸ் அ பெல்டர் ஆஃப் அ விக்கெட் சீக்கா. பெல்டர் ஆஃப் அ விக்கெட், ரியலி ட்ரூ விக்கெட். எஸ், I think modern day ODI cricket rulesல playing on flat wickets like this, any total below 325 is a very good job. I think 320 is par ன்னு தோணுது இந்த மாதிரி விக்கெட்ஸ் எல்லாம். 320 நீங்களே பாருங்க, இந்தியா 320 330 அடிச்சிருந்தாங்க இந்த மேட்ச். That lastல அந்த பார்ட்னர்ஷிப் between Jadeja and KL Rahul was the difference maker. Actually நீங்க பாத்தீங்கன்னா அந்த extra 20 runs that came in that partnership was the difference maker. Because ஒரு 320 330 on these type of wickets in India very chaseable சீக்கா. பாருங்க 11 for 3, even losing their top order. அதுக்கப்புறம் அவங்க அந்த குல்தீப் அந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுக்கலனால சொல்லவே முடியாது. மார்க்கோ யான்சன் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு. he could have taken the game close and in fact in the end they also bat deep சீக்கா. நான்ட்ரே பர்கர் கூட பேட்டிங் ஆட முடியுது அவங்களுக்கு. நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலா பார்த்தா இன் ஆல் ஃபேர்னஸ் ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டான் பாருங்க வியூவர்ஸ், 2 ஜெனுவின் விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ். எவனோ வேணா எடுத்துருப்பான். அந்த பால் ஃபர்ஸ்ட் பால் வைட் அப்படி சிங்கின்னு வெளில போச்சு. 2வது பால் உள்ள அப்படி கொண்டான் பாரு. இவனுக்கு அவன் பாருங்க ரிக்கெட் இருக்கு, டிங்னு காலி, பேட் பேட் டிங்னு போச்சு. சூப்பர் டெலிவரிஸ் ஹர்ஷித் ராணா bowling that way. He bowled very well the first spell actually. அதே மாதிரி இவன் 2வது அப்படியே எடுத்து போனா டிபிக்கல் லெஃப்ட் ஹேண்ட் அப்படி அந்த பால் எடுத்துமா சிக்கன் கஜகன் பூச் போயிட்டான் நம்மளோட கிளாஸ் ரோல்ஸ் ராஜ். So frankly speaking, those 2 deliveries of Harshit Rana was outstanding deliveries, superb deliveries. Well done Harshit Rana for that. Then they were 11 for 3. 11 for 3ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா dear viewers, அவங்க அடிச்சிட்டே இருந்தாங்க. ஸ்கோர் கார்டு பார்த்தனா ஒரு பார்ட்னர்ஷிப் காமிச்சனா அடிச்சிட்டே இருந்தா பாருங்க. எய்டன் மார்க் அவுட் ஆன கூட அந்த டோனி டிசார்ட்ஸ் அவனும் ஒரு அடி அடிச்சிட்டே இருந்தான். and 77 ஸ்மாப் ஓவர்ல நீ பார்த்தா அவ்வளவு ரன் எடுத்தான் பாரு. அந்த பிரெட்ஸ்கே அண்ட் ஜார்சி அது 66 for 62 balls, அடுத்தது 53 or 40 balls, 97 or 69 balls, 42 or 36 balls, 40 or 40 balls. So that means actually South Africa never gave. I thought at 87 for 4, no, they are gone. 77 for 4, they are gone. But 77 for 4 யானும் வந்து ஒரு நாக் ஆனான் பாருங்க. யான்சன் என்ன அடிடாது. யான்சன் அந்த ரேட்ல போட அடிக்கிறான் அவன். Yeah, first actually Brevisoட knock on Jika கொஞ்சம் underrated இருந்தது. 37 of just some 28 deliveries or something. He was getting going. Wrong time ல அவுட் ஆனாரு டெவால் ப்ரூவிஸ். ரைட் டைம்ல அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் த்ரூ குல்தீப் கொடுத்தாரு. பட் பிரெட்ஸ்கி பத்தி நீங்க பேசின்னு இருக்கும்போது சீக்கா பாயிண்ட் நோட் சீக்கா, பிரெட்ஸ்கியோட லாஸ்ட் 10 innings in ODIs நீங்க பாத்தீங்கன்னா phenomenal இருந்திருக்கு சீக்கா. இஸ் ஆவரேஜிங் மோர் தென் 70 or 75 லாஸ்ட் 10 innings. எல்லா மேட்சும் 50+ or 100 அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருந்திருக்காரு பிரெட்ஸ்கி. மோர் ஆஃப் an anchor player, very similar to the types of what you'd expect ஒரு சேஸ்ல, and seems to be a very good player சீக்கா. ஒரு சவுத் ஆப்பிரிக்காக்கு ஒரு நல்ல ஃபைன் நம்பர் 4ல லுக்ஸ் லைக் அவர் பஞ்ச் அடிக்கிறான் பாத்தியா. பேக் ஃபுட் பஞ்ச்ல அடிக்கிறான் பாரு. ஆன் ரைஸ்ல பஞ்ச் அடிக்கிறான், செம்ம அடிக்கிறான். இவன் Brevis they சொன்னாம அவனு see they said we go for it irrespective of wicket falling. That's what I liked about the attitude of South Africans. I really thought South 11 for 3 gone, 77 for 4 gone, but they kept on going after the bowling, which is something fantastic. They didn't leave the moment. They just they kept on pressing the pedal, man. They never gave up. போயினாங்க யார் விக்கெட்ஸ் இல்ல. லாஸ்ட்ல விக்கெட்ஸ் இருந்தா கூட இல்ல சீக்கா. the chase was on for them சீக்கா. நீங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா they needed 4 overs 38 to win. பர்கர் அந்த ஓவர் அவுட் ஆயிடுவாரு. நான்ட்ரே பர்கர் இருந்திருந்தாருன்னா மேபி சவுத் ஆப்பிரிக்கா might have chased it. And to be fair, toss again played a very crucial role back into the innings. நம்ம பார்த்தோம் டியூ ஃபேக்டர் எவ்வளவு பிளே ஆச்சுன்னு. நியூ ODI ரூல்ஸ் வேற சீக்கா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் த 34th over 2 பால்லோட 1 ball தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் a change in the rules. பட் ஓவரால் இந்தியா coming back to winning ways. White ball they've been dominant சீக்கா. of course அது சொல்லவே வேணாம். இந்தியா's white ball record has been very good. அவங்க ரெட் பால் ரெக்கார்ட் தான் வந்து ஒரு நிறைய questionable இருந்திருக்கு. ஒன் டேஸ்ல கூட ஆஸ்திரேலியா பார்த்தா we should have won the one day match series actually. அதுல we just Australia just scraped through 2-1. நம்ம they won 2-1 நீ பார்த்தனா. பட் ஆக்சுவலா பார்த்தா செகண்ட் ஒன் டே வந்து ஒரு க்ளோஸ் மேட்ச். நம்ம ஓட்டணும் கோட்டை ஓட்டணும். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கொஞ்சம் நல்லா போச்சு. T20ல we win பண்ணோம். நம்ம சாம்பியன்ஸ் வின் பண்ணி T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்கோம். One day nobody is questioning about India's abilities.
பட் இன் ஆல் ஃபேர்னஸ் இந்த மாதிரி டூயி கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் விக்கெட்ல குல்தீப் யாதவ் வேற லெவல்ல போலிங் போட்டான். பாரு அனாலிசிஸ் என்ன அடிச்சாங்க போட்டு. பட் அவன் தான் பேக் டு பேக் விக்கெட்ஸ் 2 விக்கெட் பேக் டு பேக் எடுத்தான். 4 விக்கெட் பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் பேக் டு பேக், கடைசி விக்கெட் 3 பேக் டு பேக். தட் வாஸ் தி கீ. அந்த கன்சிக்யூட்டிவ் விக்கெட்ஸ் எடுத்ததுல இட் சேஞ்ச் தி மேட்ச் கம்ப்ளீட்லி. That is what is very important. And he get, and the good thing about Kuldeep Yadav was first over wicket எடுத்தான். போட்ட first over ல wicket அவனுக்கு. So he kept on. The moment you start taking wickets in one-day internationals or T20s, you start putting pressure on the opposition. No, that is one thing. The wrist spinners, leg spinners, always potential match winners சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி batting wickets Kuldeep Yadav outstanding bowling. Finger spinners blame பண்ண முடியாது. Whether it's Washington Sundar or Ravindra Jadeja, the ball will be slipping away. ஏன்னா கிரிப்பே பண்ண முடியாது. எப்படி போலிங் போடுவாங்க? சான்ஸ் கிரிப்பே பண்ண முடியாது அவனுக்கு. இங்கதான் சீக்கா அங்க அந்த பிரசித் கிருஷ்ணா as a third medium pacer ஆடினாரு. In playing in India, I still feel India should be using வருண் சக்கரவர்த்தி சீக்கா. எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம் 3வது ஃபாஸ்ட் பவுலர் தேவை அப்படின்னு. பட் when Hardik Pandya does come back to the team, உங்களுக்கு அந்த third medium pace option ஆல்ரெடி வந்துரும் அங்க. And I feel somewhere down the line வருண் சக்கரவர்த்தி will be of very big use ன்னு தோணுது. எஸ்பெஷலி இந்த மாதிரி மேட்சஸ்லாம் 11 for 3 வருண் அண்ட் குல்தீப் அண்ட் டாண்டம் கூட finish the match there itself. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. he is an X factor கிரிக்கெட்டர் சீக்கா. நம்மளுக்கு அதுக்கு எல்லாம் தெரியும். 100% two ways about it. But then பிரசித் கிருஷ்ணா வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி விக்கெட்ல அவன் அந்த ஹைட்ல ஏத்துறதுனால பால் கம்ஸ் ஆன் தி பேட். நீ பாரு அந்த bowling கார்டு பாத்து பாரு. ஹர்ஷீப் சிங் எல்லாரும் தான் அடி வாங்குறாங்க. எல்லாரும் 6.5 மேல போவாங்க இந்த விக்கெட் கண்டிஷன்ஸ்ல. ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் கடைசியில கொஞ்சம் அடி வாங்கினான். நடுவுல இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப அடி வாங்கிட்டான் பிரசித் கிருஷ்ணா. பட் யூ கேனாட் ஹெல்ப் இட். இந்த மாதிரி ஃபிளாட் கண்டிஷன்ஸ்ல அண்ட் எஸ்பெஷலி ஃபார் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் they like the ball to come on the bat. The South Africans like the ball to come on the bat, no? And Hans Janssen in all fairness ani அந்த ரேஞ்ச்ல போட என்ன மாதிரி அடிக்கிறான். ஆர்பன் பாஷ் கூட நல்லா ஆடுனாச்சு தட் லாஸ்ட்ல. டோட்டலி டிஃபரண்ட் பிளேயர். அந்த அவுட் ஆன ஷாட் கூட பார்த்தா ஷார்ட் பால் கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் மிடில் பாட்டம் அந்த பேட்டை பட்டு அவுட் ஆனா இல்லனா ஸ்டாண்ட் உள்ள போயிருக்கும். அது ஆக்சுவலி ஸ்டாண்ட் உள்ள தான் போயிருக்கணும். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப ஏர்லியரா ஆட்டார் அந்த ஷாட்டை. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா எங்கேயோ அடிச்சிருக்கலாம். அரை குழி டெலிவரி அது ஆக்சுவலி. கார்பன் பாஷ் கூட டுவர்ட்ஸ் தி எண்ட் அகைன் கமிங் அண்ட் ஷோயிங் சம் ரியலி குட் ஸ்ட்ரைக்கிங் ஆக்சுவலி. லாஸ்ட்ல ஸ்கேர் இருந்தது. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஒரு ஸ்கேர் இருந்தது. 18 required the last over. You never know. அங்க ஆக்சுவலி நல்லா டெலிவர் பண்ணாரு டு பி ஆனஸ்ட் பிரசித் கிருஷ்ணா அந்த பர்டிகுலர் ஓவர். பட் ஓவரால் India starting off the series with a victory, Chika. But not only this particular series, starting off victory in a bang, in a style, in a bang. ஏன் சொல்லனா ரோக்கோ விராட் கோலி ரோஹித் சர்மா அவங்க ஃபார்ம் வந்து அடிச்சு வின் பண்ணாலே வேற லெவல் பேட்டிங். நீ பாருங்க இந்த பிளஸ் இந்த மேட்ச் பார்த்தா நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ். விராட் கோலி செஞ்சுரி, ரோஹித் சர்மா ஃபார்ம், கேஎல் ராகுல் ஸ்கோரிங், ஜடேஜா scoring, which ultimately all the most 4 experienced players in India, they only score runs for India. That's number 1. Number 2, Kuldeep Yadav doing well, Harshit Rana bowling very well. It's a big plus point for India. That's again a very big plus point for India. Harshit Rana doing very well, Kuldeep Yadav doing well. So the overall எடுத்து பார்த்தா இந்த மேட்ச்ல பட் இந்த சவுத் ஆப்பிரிக்கா bowling எடுத்து பார்த்தா நீ very very ordinary bowling. நீ வந்து இந்த bowling வச்சு 3-0 வின் பண்ணுவாங்க இந்தியா. என்னோட ஒபினியன் 3-0 அடிச்சுவாங்க இந்தியா. ஆரம்பிக்காதங்க சீக்கா. ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு நீங்களும் உங்க வாய் எல்லாத்திலையும் இப்படிதான் ப்ரெடிக்ட் பண்ணீங்க. பொசிக்கிடுவாங்க பொட்டலம் சைடு இந்த சைடுன்னு. சத்தியமா 3-0 மாறலாம் எனக்கு தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா டெஃபினெட்லி வின் 1 கேம்னு எனக்கு எங்கேயோ தோணுது. இந்தியா ஆர் ஃபேவரட்ஸ் டு வின் தி சீரிஸ், அதுல டவுட் கிடையாது. பட் நீங்க சவுத் ஆப்பிரிக்கா bowling பத்தி சொல்றீங்க. பட் தேர் பேட்டிங் இஸ் வெரி வெல் equipped. they have a batting strength. and கேஷவ் மகாராஜ் நெக்ஸ்ட் மேட்ச் உள்ள வந்துருவாரு. சுப்ராயன் பதிலா கேஷவ் மகாராஜ் ஆடுவாரு. இந்த மேட்ச் ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க மகாராஜா. Next match, I think Keshav Maharaj will only play. So they will have some better options in the middle. It's... முத்துசாமின்றான், சுப்பராயன்றான், எல்லாம் இங்கேயும் போயிருக்காங்க. சுப்பராயன்ற என் கிளாஸ்மேட் அண்ணன் பேரு. என்ன சுப்பு அங்க சுப்பராயன், முத்துசாமி எல்லாம் இங்க போயிட்டு அங்க கிரீட் ஆடிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் சீக்கா. ஏன்னா இந்த பக்கம் ஒரு தீர்வா நம்ம பெயிண்ட் இருக்கும் போது வியூவர்ஸ் இப்பவே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றோம். நாங்க சீக்கா மாக் ஆக்ஷன்ஸ் ஆல்ரெடி முடிச்சோம். அதுல ஆனா 2 பிளேயர் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிருக்காங்க.
அதுல ஒருத்தர் வேற பெரிய அமௌண்ட்டுக்கு போனாரு. அது சோ இப்பவே ஒரு டிஸ்க்ளைமர். அது ஆனா அந்த வீடியோ வரும்போது ஒரு கலாய் உண்டுடோ இவங்களுக்கு, அப்ப நல்லா இருக்க போகுது. பட் எனிவே, why I'm talking about the mock auctions is that the auctions is right around the corner, Chika. So all eyes on the Syed Mushtaq Ali tournament. யார் அந்த நெக்ஸ்ட் ஃபைண்ட்? லாஸ்ட் இயர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்தாரு ஆயுஷ் மாத்ரே. back to back centuries. CSK young super king, look at the first player to score, the youngest player to score centuries in all three formats in domestic cricket, Chika. ஆயுஷ் மாத்ரே becomes that. இதுக்கு முன்னாடி வேற யாரும் இருந்தாங்க, யாருன்னு எக்ஸாக்டா தெரியல. பட் ரைட் நவ் he holds the record. 3 ஃபார்மேட்லயும் செஞ்சுரி அடிச்சிட்டாரு when he is under 19 itself. Outstanding. But back to back centuries, இனிக்கோ செஞ்சுரி. another player of CSK உர்வில் பட்டேல், அவரும் ஒரு செஞ்சுரி நேத்திக்கு போட்டு பொளந்திருக்காரு. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ரித்ராஜ் கைக்வாட் கேப்டன், சஞ்சு சாம்சன். So that CSK top 4 that you were talking about, நீ உர்வில், நான் உர்வில் பட்டேல் நம்பர் 4 ஆடுவண்டா நீ அப்படின்னு you back to உர்வில் பட்டேல். But that CSK top 4 is right now the Indian top 4 looks gum. I top 6 5ல பார்த்தா அவன் இவன் இருக்கான், அவனுக்கு பிரெவிஸ்க்கு அப்புறம் இவன் இருக்கான், நம்மளுக்கு டுபே. டாப் 6 ஒரு கன்சிடர். இந்த டாப் 6ல 2 பேர் கிளிக் ஆனா போதும் சிஎஸ்கேக்கு. ஆக்ஷனை விடு, ஆக்ஷன் வேற விஷயம். அதுல மாப்பு, நம்ம மாப்பு இவர் வருவான்னு தெரியாது. சிஎஸ்கேக்கு நம்ம மாப்பு வந்து இவர் மேக்ஸ்வெல் வருவான்னு தெரியாது. மாப்போ ரசோல எவன் வந்தான் அது கவலை கிடையாது எனக்கு. பட் என்ன ரசிலா ரிட்டையர் ஆயிட்டாரு இன்னைக்கு. பட் சிஎஸ்கே 6 ஃபிக்ஸ்டு. சோ ஆக்ஷன் வரைக்கும் போவே வேணாம். நீ எப்படி தோனி 7 8ல வந்துரும், 8னே வச்சுமே. தோனி 7 தான் அவன ஒருத்தர் எடுக்கணும், ஆல்ரவுண்டர் அவன ஒருத்தர் எடுக்கணும். நீ பார்த்தா ஃபிக்ஸ்டு. நான் சொல்றேன், இந்த உர்வில் பட்டேல் நல்லா ஆடிந்தாடா போன வருஷம்ன்றேன். நீ இன்னைக்கே பார்த்த, நீ பிரெவிஸ் இன்னைக்கே லுக் வெரி டேஞ்சரஸ் ஆக்சுவலியா. பிரெவிஸ் அவுட் ஆனா அதுவும் ஒரு பயங்கரமா இருக்கும். சோ எல்லாருமே டேஞ்சரஸ் பிளேயர்ஸ். வாட் ஐ லைக் அபவுட் திஸ் அப்ரோச் இஸ் they look very dangerous. They look like taking the match away from you. That's the most important thing. See, what happens in your batting dear viewers, and the effect of the batting ஒன்னு இருக்கு. Effect of the bowling or effect of the batting. You take the match away from the opposition. இது என்ன ஆச்சு? ஹர்ஷித் 2 விக்கெட் எடுத்து ஹர்ஷித் ஒரு விக்கெட் 11th பால் தெரியாம சவுத் ஆப்பிரிக்கா காத்து இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிச்சு வந்தாதான் க்ளோஸ் ஆக முடியும். That means they had to score about 8 runs in over consistently to reach the level they reached today. And they almost did it. They almost did it. That's a different thing. But it's an uphill task all the way. Yeah. That's one thing. No. Anyway, அது வந்து from a CSK angle இருந்து நீங்க பாக்குறீங்கன்னா CSK fans will be definitely excited and lot of potential and long term future to see Chika youngsters. Ayush Matre under 19 cricketer, Urvil Patel another youngster, Rituraj Gaikwad and Sanju Samson, relatively both of them are also young, 30 and 31 அந்த ஏஜ் குரூப்ல தான் இருக்காங்க. So they are also looking really really good. அது தவிர நிறைய அதர் ஹெட்லைன்ஸ் நியூஸஸ் இந்த SMA-T. அபிஷேக் சர்மா கார்னேஜ் பை பஞ்சாப் டுடே, சீக்கா. 310. அதுல அபிஷேக் சர்மா யாருக்கு அகேன்ஸ்டா? பெங்காலுக்கு அகேன்ஸ்டா. நல்ல போலிங் அட்டாக். முகமது ஷமி, ஆகாஷ் தீப், ஷபாஸ் அஹமட், இவங்க எல்லாரும் ஆடி இருக்காங்க. புச்சு பால்ந்து கட்டியிருக்கான். 52 ball 148, 32 ball century, 12 ball 50. பிரப்சிமரனே 200 ஸ்ட்ரைக் ரேட், நம்ம பையன் 300 ஸ்ட்ரைக் ரேட். என்னடா ஆடுறான் அபிஷேக் சர்மா? 16 6 யப்போ, என்னடா இது? 16 6s in a match. ஒரு T20 மேட்ச் இல்லையா? என்னடா நீ இது? ஸ்கோர் இந்த மாதிரி எப்படி பாருங்க. அவங்க அபிஷேக் சர்மா வந்து 12 ball 50, 32 ball 100ன்றீங்க. பாத்தீங்கன்னா 148 of 52 balls. Something fantastic, phenomenal. I mean, he's a phenomenal. Ultimately, he's a phenomenal performance. But he's become a phenomenon now. என்ன மாதிரி நாக் ஆடுறாங்க. I mean, அங்க பாருங்களேன். இது ஓகே, இதுதான் இந்த அடிச்சதுலாம் இல்ல. ஃபாஸ்ட் செஞ்சுரி பை இந்தியன் பேட்ல அதுல உர்வில் பட்டேல் இருக்காரு பாருங்க சீக்கா. இந்த வருஷம் 31 ball century உர்வில் பட்டேல். அது வேற இருக்கு. லாஸ்ட் இயர் 28 ball century. This year 31 ball century. Okay, Urvil Patel நீங்க ஆர்கியூ பண்ணலாம் against Tripura and services ன்னு. But Abhishek Sharma's knock came against some two high quality international cricketers, that is Mohammad Shami and Akash Deep. Shami 4 overs 60 runs. அங்க பாருங்க, Akash Deep 4 overs 55 runs. Shabaz Ahmed 2 overs 27 runs. So 3 international bowlers or 3 recognized players. அவங்கள போட்டு அடி நடிச்சிருக்கான் அபிஷேக் சர்மானா.
வேற லெவல் பேட்டிங் டேவியர்ஸ், வேற லெவல் பேட்டிங். தட் மீன்ஸ் the kind of confidence that boy has in himself is something fantastic. Yeah, and let's come to the Tamil Nadu side of the SMAT. They didn't start the tournament well, Chika, under Varun Chakravarti's captaincy. First ரெண்டு மேட்ச் உதப்பட்டாங்க தமிழ்நாடு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் டெல்லி, லாஸ்ட் பால் 3 runs to win, அந்த மாதிரி போய் ஒரு 6 அடிச்சு டெல்லி வின் பண்ணாங்க. பட் தே காட் ஆஃப் டு தேர் வின், ஃபர்ஸ்ட் வின். நவ் ஆண்ட்ரே ரசில் ரிட்டையர் ஆனா என்ன, டிஎன்பிஎல்ல நாங்க ரசில் ராஜ்குமார்னு ஒரு பையனுக்கு பேர் வச்சிருந்தோம். அந்த பையன் அப் அண்ட் கமிங் சீக்கா. 93 நாட் அவுட் ஆஃப் 43 டெலிவரிஸ், ஹெல்பிங் தமிழ்நாடு. தமிழ்நாடு வாஸ் ஆல்சோ டாட்டரிங். ஒரு மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க, ஒரு 30 for 4 40 for 4 அங்கேருந்து இந்த பையன் வந்து பொழந்திருக்கான். ஸோ குட் டு சி the Tamil Nadu have also started winning yet again. But overall, lot of eyes on these tournaments, Chika, and this is the tournament that will probably decide all these cricketers' future in the Syed Mushtaq Ali Trophy. Hardly another 15 days to the auction. Correct, bro, because இந்த மாதிரி சமயத்துல டைமிங் ஆஃப் நாக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் யார் பார்த்தாலும் சரி, எப்போ அடிக்கிறீங்களோ எந்த சமயத்துல அடிக்க செலக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கணும். அப்படி இந்தியன் டீம் ஆடணும். இப்ப பாருங்க, இப்ப எல்லா ஆப்ஷன்ல எல்லாரும் பார்த்துருப்போம், எல்லா ஸ்கவுட்ஸ் அங்க இருப்பாங்க. சோ இந்த மாதிரி யாரும் ராஜ்குமார், ரசல் ராஜ்குமார் செம்மையா அடிக்கிறாங்க. சி ஆல்ரெடி இவங்க ஆல்ரெடி த்ரூ. உருவில் பட்டேல் ஆடி இருக்கான், ஆயுஷ் மாத்திரம், அபிஷேக் சர்மா வேற லெவல். பட் இந்த பையன் யாரா ரசல் ராஜ்குமார், he seems to be good. வச்சுக்கலாமே நம்ம, why not we think about it அப்படின்னு ஒரு பேச்சு வரும். ஒரு இன்னொரு நாள் கஷ்டம் வச்சுக்கோ before the auction. He'll probably get a place in one of the teams. Chika, ஒரு குட் ஸ்டோரி Chika வருது. ஆக்சுவலி கேம் ஃப்ரம் த லோவர் டிவிஷன்ஸ். ஒரு ப்ராப்பர் ஸ்பின் ஹிட்டர். உங்களுக்கு தெரியும்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து சில வாட்டி வந்து எப்படி அடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பையன் ஸ்பின்னு போட்டா பொழப்பான். could be used as a good spin hitter, as a backup. You never know. நீங்க சொன்ன மாதிரி 2 or 3 more knocks to satisfy, and this is the stage where these guys can be picked up. ஏன்னா லாஸ்ட் ஐபிஎல் நம்ம பார்த்தோம்ல Chika, the effect of new talents coming into the IPL. Punjab Kings showed us the way. Unknown talents. Absolutely unknown cricketers பார்த்தோம். அவங்க பஞ்சாப்ல ஆரியான் ஒருத்தன் வந்தான், பிரியான்ஷ் ஆரியான். வைபவ் சூரியவன்ஷி பார்த்தோம் நம்ம போன வருஷம். Shashank Singh at the age of 30, Chika, made a comeback in the IPL and எப்படி கலக்கற இருப்பாரு. ஆயுஷ் மாத்ரே, பிரவீன் பட்டேல் எல்லாமே வந்தாங்க. Anyway, good to see, guys. Last but not least, Chika, 2 IPL stalwarts, and of course they've already retired from international cricket. But back to back news again, viewers, நாங்க முன்னாடியே டிஸ்க்ளைமர் போலிருந்தோம். இந்த ரெண்டு பிளேயரும் பிக் ஆனாங்க எங்க மார்க் ஆக்ஷன்ல. அதுல ஒருத்தர் வேற ரொம்ப ஹை பிரைஸ்க்கு போனாரு. எனிவே, ஆண்ட்ரே ரசல் retiring from IPL cricket and immediately joining the KKR position as a power coach. Chika, power coach. இது புதுசா ஒரு டேர்ம் வந்திருக்கு. பவர் ஹிட்டிங் கோச்னு கூட கிடையாது, பவர் கோச் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஆண்ட்ரே ரசல் ரிட்டையர்ஸ் ஃப்ரம் IPL. அவனுக்கு பேர் கொடுக்கணும். பவர் கோச் உண்மை புரியும். என்ன மீனிங் அது? என்ன மீனிங் அது? பவர் ஹிட்டிங் கோச்சா இல்லாட்டி பவர் கோச்சா என்னதுன்னே புரியல. பட் கொஞ்சம் ஷாக்ல Chika. I thought he definitely had 1 or 2 years left in the IPL. I thought today, I mean, there are a lot of reports in the newspapers itself, that media reports that CSK might even pick him as an all-rounder, because CSK needs an all-rounder, no? Or some of the teams were looking for the same thing, so you never know. But maybe he didn't want to leave KKR. Illa, KKR would have the family would have. You saw, we've seen Kieron Pollard do that. He didn't want to play for any other IPL franchises. There was a lot of interest. Pollard அந்த வருஷம் அவர் IPL ரிட்டையர் ஆகும்போது other franchises were interested in Pollard, but he didn't like leaving MI. He wanted to stay with MI. But on the other side, Faf du Plessis choosing the PSL over the IPL. Maybe Faf would have thought might have not been picked by any team because of his age, and last year ரொம்ப பெருசா perform பண்ணல. But he pulls out and he is going to be playing the PSL. So 14-year career in the IPL, Chika, has won multiple IPLs with CSK, but what a career he had. Brilliant player, committed cricketer, most important committed cricketer. Even at this age, he was a committed player, person. In all fairness, Faf has been fabulous. I mean, he's done brilliantly for CSK. He's been on a championship side for quite some time, and a brilliant fielder. Ipa kuda fielding at a level fielding. Yeah. Anyway, with that, guys, before you go, don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel, Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.